ஓப்போ F11 ப்ரோ மாடலுக்கு நம்ம டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதை பார்ப்போம். இந்த மாடலை பொறுத்தவரையும் பேக் டோரை வந்து நம்ம அறுத்து எடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாடலில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. பிளைடை யூஸ் பண்ணி இந்த பேக் டோருடைய கார்னரில் பிளைடை நீங்கள் பேக் டோருக்குள்ளே நீங்கள் பிளைடை உள்ளே அனுப்பணும். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னா ஒரே ஒரு சொட்டு ட்ராப் வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கிங்க. பிளைடு வச்சு ரொம்பவும் இது பண்ணக்கூடாது, ஏன்னா கிராச் ஆகிடக்கூடாது, அப்புறம் பெயிண்ட் உறிஞ்சிடக்கூடாது. அதையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அப்புறம் இந்த பிளாஸ்டிக் அட்டை பிளைடு லைட்டாக உள்ளே நுழைச்சதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். பிளைடை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது லைட்டாக தூக்கும்போது இதுக்குள்ளே வந்து நம்ம அட்டையை சொருகணும். இந்த அட்டையை வந்து மெதுவாக நகர்த்திட்டு வரணும். நகர்த்த இந்த உங்கள் கட்டவரில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா ஒரே ஒரு சொட்டு ட்ராப் வந்து பெட்ரோல். இதுக்கப்புறம் இந்த வழியாக கொண்டு போவோம். டைட்டாக இருந்தால் ஒரு சொட்டு பெட்ரோல் ஊற்றிக்கங்க. இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அப்போ ஃபிங்கர் பிரிண்டோட ஸ்ட்ரிப்பு இந்த சைடாக போகும். அப்போது அது கட் ஆகாமல் மெதுவாக இந்த இடத்துல மெதுவாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம பேக் டோரை வந்து நம்ம அறுத்து எடுத்துட்டோம்.
ஓப்போ F11 ப்ரோவை பொறுத்தவரையும் ஃபிங்கர் பிரிண்டோடைய ஸ்டிப்பு எங்கேயுமே இல்லை, உள்ள வழியாக வரனால நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து கழட்ட போகிறோம், கேஸ் வந்து கழட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு F11 ப்ரோவை பொறுத்தவரையும் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த லாக் எடுத்தால் தான் இந்த ஃப்ரண்ட் கேமராவுடைய ஸ்ட்ரிப்பை வந்து கழட்டி விட முடியும். இது ஏற்கனவே ஓப்பன் பண்ண பீஸு, அதனால தான் ஹெவியாக பேஸ்ட் போட்டு ஒட்டியிருக்காங்க. அதனால தான் பேக் டோரை கழட்டுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்தது. இங்கே ஸ்க்ரூ கழட்டினதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன ஒரு காடி இருக்கும், அதை லைட்டாக தூக்குனிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டிப் இருக்கும். இந்த ஸ்டிப்பை கழட்டி விடணும். லைட்டாக நகம் வச்சு தூக்குனிங்கன்னா அது கழட்டு வந்துடும். இந்த ஸ்டிப் என்னென்னா ஃப்ரண்ட் கேமராவோடைய ஸ்ட்ரிப். நீங்கள் எப்பவும் போல் நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிடுவோம். இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவும் கழட்டிட்டோம். சிம் அவுட்டர் கழட்டிடுவோம். சிம் அவுட்டர் கழட்டின இடத்துலேருந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டு வருவோம். இப்போ வந்து நம்ம வந்து பேக் கேஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாடலை பொறுத்தவரையும் பேக் கேஸில் தான் ஃப்ரண்ட் கேமரா கனெக்ட் ஆகிருக்கும். இது பாப்அப் கேமரா. சரி, இப்போ ஏற்கனவே ஓப்பன் பண்ண பீஸுங்கிறனால இந்த பேட்ரி வந்து நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா இதெல்லாம் கட் ஆகிருக்கு. இப்போ இந்த பேட்ரி ஓப்பன் பண்ணணும். ஓப்பனர் யூஸ் பண்ணி லைட்டாக தள்ளி லைட்டாக பெட்ரோல் போடணும். நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி என்னென்னா பேட்ரியோட கனெக்டரை கழட்டி விட்டுறணும். இல்லை அப்படின்னா அவசரப்பட்டு பேட்டரி இழுத்தோன்னா கனெக்டரும் சேர்ந்து கட் ஆகிடும். ஃபிங்கர் பிரிண்டை கழட்டிடுவோம். பேட்டரியோட கனெக்டர் மொபைல் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு வேலை இதை கழட்டி விட்டுறணும். இதை கழட்டினதுக்கப்புறம் பேட்டரி கழட்ட ஆரம்பிச்சிடணும். ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா லைட்டாக 2-3 ட்ராப் பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக கலண்டு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பேட்ரி வந்து உருட்ட வேண்டியிருக்கும். இப்போ பேட்ரி உருட்டி நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து டிஸ்பிளே கழட்ட போகிறோம். இந்த மாடலுக்கு ஏற்கனவே ஒரு டைம் டிஸ்பிளே மாற்றிருப்பாங்க போல தோணுது, காப்பி. லைட்டாக இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணானா நகர்ந்து வரும். சிலது டிஸ்பிளே நகர்ந்து வரலைன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கும். அப்போ எப்பவும் போல் நம்ம பிளைடு இந்த கேப் இருக்கும், லைட்டாக தெரியும். அந்த கேப்பில் வச்சு நம்ம பிளைடு வச்சுட்டு 2 சொட்டு பெட்ரோல் போட்டு மெதுவாக நகர்த்தினீங்கன்னா இது கலண்டு வரும்.
இப்போ அந்த அட்டையை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே கழட்டிக்கலாம். பழைய டிஸ்பிளே நம்ம கழட்டிட்டோம். இப்போ வந்து இந்த கேஸை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். இந்த கேஸை க்ளீன் பண்ணும்போது இதுதான் ஃப்ரண்ட் ஸ்பீக்கர், இயர் ஸ்பீக்கர், அந்த டெஸ்ட் கப்பு மேலே இருக்கும். இதுக்குள்ளே வந்து பெட்ரோல் ஊற்றிடக்கூடாது. இப்போ வந்து க்ளீன் பண்ணுவோம். இந்த கேஸை க்ளீன் பண்ணும் பொழுது ரொம்ப மெதுவாக தான் பண்ணணும். ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணிங்கன்னா இந்த காடியெல்லாம் கட் ஆயிரும். இந்த காடி கட் ஆயிரும். அப்போ மெதுவாக எவ்வளோ பொறுமையாக பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையாக பண்ணணும். இந்த மாடலை பொறுத்தவரையும் ரொம்ப நீளமான டஸ்ட் கப்பு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர், இயர் ஸ்பீக்கர், இங்கே ஒரு இயர் ஸ்பீக்கர் இருக்குது. இன்னும் கேஸை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம டிஸ்பிளே போட்டு செக் பண்ணுவோம். நீங்கள் இந்த மாதிரி டிஸ்பிளே வாங்கும் பொழுது இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்கும். சில மாடலில் இருக்கும், சில மாடலில் இருக்காது, நிறைய மாடலில் இருக்கும். இருந்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம பிரித்து விடணும். அதுக்கப்புறம் இங்கே ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும். சில மாடலில் இருக்கும், இதுவும் அதே மாதிரி தான். சில மாடலில் இருக்காது. இருந்தது அப்படின்னா நீங்கள் பிரித்து ஒட்டிடுங்க. இதை எப்படி ஒட்டணும் அப்படின்னா, லைட்டாக கொஞ்சம் இழுத்து வச்சு, லைட்டாக ரொம்ப இழுத்துடக்கூடாது, லைட்டாக இழுத்து வச்சு இப்போ இந்த டிஸ்பிளே ஒட்டியாச்சு. ஸ்டிக்கரை பிரித்து அந்த டிஸ்பிளேயில் ஒட்டியாச்சு. இப்போது மொபைலில் போட்டு பார்க்கலாம். கரெக்டாக அந்த பொசிஷன் வச்சு மெதுவாக அமுத்தணும். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரி கட்டுறோம். டிஸ்பிளே கனெக்டர் இப்போ போல் பேஸ்ட் போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சென்சார் இந்த பக்கம் இருக்குது. 2 வோல்ட்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் சென்சார். அந்த இடத்துல பேஸ்ட் போட்டுறக்கூடாது.
நான் அந்த ஸ்பீக்கர் டஸ்ட் கப்புக்கு உள்ளே போடாமல் வெளியே லைட்டாக அந்த கார்னரில் மட்டும் நான் பேஸ்ட் போடுறேன். நம்ம பேஸ்ட் போட்டோம். இந்த கார்னரில் லைட்டாக இருக்கிற பேஸ்ட் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அழுத்தி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே நல்லா ஃபிட்டிங் ஆகிக்கும். தேவையில்லாத பேஸ்ட்டும் வெளியே வந்துடும். ட்ரை ஃபிட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஸ்க்ரூ போட்டு லப்பர் பேண்ட் போட்டுடலாம்.